முன்னொரு காலத்தில் ஒட்டகம் மேய்ப்பவன் ஒருவன் இருந்தான். அவன் தன் ஒட்டகங்களை மேய்த்துவிட்டு ஒட்டக கூடாரத்தில் கொண்டு போய் கட்டிவிடுவது வழக்கம். அவன் வாழ்க்கையில் தனக்கு இருக்கும் பிரச்சனைகள் பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்தான். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்தவாறே மலைப்பகுதியில் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு ஒரு முனிவரை கண்டான். அவரிடம் சென்று, முனிவரே, மற்றவர்களுக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானாம். அதற்கு அவனை பற்றிய தகவல்களை தன் ஞான சக்தியால் உணர்ந்து கொண்ட முனிவர், இன்று இரவு கூடாரத்திற்கு படுக்க செல்லும் முன் அங்கு கட்டப்பட்டுள்ள ஒட்டகங்கள் அனைத்தையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று உற்று நோக்கு. ஒட்டகங்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் படுத்த பின்னரே நீ உறங்க வேண்டும். அதுவரை விழித்து கொண்டே இரு என்று கூறி வழி அனுப்பி வைத்தார். இரவு கூடாரத்திற்கு சென்ற ஒட்டக மேய்ப்பவன் ஒட்டகங்களை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்த சில ஒட்டகங்கள் தானாகவே படுத்து விட்டன. சில ஒட்டகங்களை அவன் கட்டாயப்படுத்தி படுக்க வைத்தான். ஆனால் அவனால் எல்லா ஒட்டகங்களையும் ஒரு சேர படுக்க வைக்க முடியவில்லை. ஒரு ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்குள் இன்னொரு ஒட்டகம் எழுந்து நின்று கொண்டது. கடைசி வரை அவனால் ஒரு சேர ஒட்டகத்தையும் படுக்க வைக்க முடியவில்லை. அதனால் அவன் தூங்கவும் இல்லை. மறுநாள் காலையில் முனிவரை சந்தித்த மேய்ப்பன் நடந்த விவரத்தை கூறினான். முனிவர் சிரித்துக்கொண்டே இப்படி பதில் சொன்னார்: உன்னுடைய பிரச்சனையும் ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்கு சமமானதுதான். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தானாகவே முடிந்துவிடும். சில பிரச்சனைகள் நாமே போராடி முடித்து வைக்க வேண்டும். அப்படி நாம் செய்தாலும் வேறு ஒரு பிரச்சனை புதிதாக எழுந்து நிற்கத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருந்தால் கடைசி வரை தூக்கம் என்பது இல்லாமல் போய்விடும். பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகளை முதலில் தூக்கி எறி. வருவது வரட்டும் என்று தைரியமாக உன் வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிரு. பிரச்சனைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தாலே துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி நடை போடுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. அதை பற்றி சதா சிந்தித்து கொண்டிருப்பது அல்ல என்று கூறி புரிய வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார் முனிவர்.